உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஜிசிசி பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்கு. இந்த பாலிசி தொழில்துறை அமைச்சராக அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்த பிறகு எவால்வ் பண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்ட பாலிசி. குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். இப்போ வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் இருக்கு, கூகுள் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பேக் அண்ட் ஆஃபீஸை வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ங்கிற பேர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்தியாவிலேயே அதிகமான குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பிரசன்ட்ல இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இன்னும் ஒரு ஆபீஸோட பேக் ஆஃபீஸ் அல்லது அதனுடைய ஹை எண்ட் ஆஃபீஸ் அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, அந்த இடத்த வந்து இன்னைக்கு இன்னும் அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் ஜிசிசி பாலிசி, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி அப்படிங்கிறது வந்தது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஜிசிசி நிறுவனத்தை இங்க தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கினால் 30% சம்பள மானியம் அரசு கொடுத்துரும். யாருக்கு? நிறுவனத்துக்கு. ஓகே, நீங்க 10 பேருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறீங்கன்னா முதல் ஆண்டில் 30,000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்கம் கொடுத்துரும். சரி. 2வது ஆண்டு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துரும் 20%. ஓகே. 3வது ஆண்டு 10,000 ரூபாய் அரசாங்கம் கொடுத்துரும் 10%. அது 6 லட்சம் ரூபாய் ஜாபா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஆந்திரா முன்னாடி இருக்கு, தமிழ்நாடு முன்னாடி இருக்கு, எல்லாமே ஈக்குவலண்டா இருக்கு. எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஜிசிசி பாலிசியில சம்பள மானியம் அரசு கொடுக்குதுன்னா எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு அட்வான்டேஜ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தேர்வு தமிழ்நாடா இருக்க போகுது. ஓகே, ஆந்திராவை தமிழ்நாடு தான் அவங்க சூஸ் பண்றாங்களா? நீங்க ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குறீங்க. ஓகே, ஃப்ரெண்ட்லியா, பிசினஸ் ஃப்ரெண்ட்லியா கன்வெர்ட் பண்றீங்க. அதனால அவங்க இங்க வர போறாங்க. ஓகே, இப்போ இன்னொன்னு, ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு நிறுவனம் 80,000 ரூபாய் நிர்ணயிக்குதுன்னு வச்சுப்போம். 80,000 ரூபாய் நிர்ணயிச்சா அதுக்கு வந்து மானியம் கிடையாது. நீங்க 1 லட்சம் ரூபாய் நிர்ணயிச்சீங்கன்னா 30,000 ரூபாய் அரசு கொடுத்துரு போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கில்லுக்கு இவங்க வேல்யூ ஆட் பண்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேல்யூ ஆட் பண்றாங்க. அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்ண போகுது? 80,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்க போகுது. சரி, இந்த வேலையை யார் கிராப் பண்ண போறா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிராப் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் ஏஐ ட்ரைனிங், எம்எல் ட்ரைனிங் இதை அரசு பள்ளியிலிருந்து வெளிவரக்கூடிய, அரசு கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு கூகுள் கூட ஒரு MOU யுஎஸ் போனப்போ போட்டோம். எதன் மூலமான நான் முதல்வன் திட்டத்தின், அது இப்போ ஆக்ஷன்ல வந்து நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ட்ரோன் டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மெஷின் லேர்னிங் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் ஃபிளெஜ்டா வரும் பொழுது எல்லா மாணவர்களும் அந்த ட்ரைனிங் எடுக்கப்படும். சரி, இப்ப நான் முதல்வன்கிற ஒரு திட்டத்தின் மூலமா மட்டும் 3,28,000 பேர் கடந்த 2 ஆண்டுகள்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு செக்டாரா எடுத்தோம் அப்படின்னா அது பல லட்சம் வேலை வாய்ப்புகளாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஓகே, இப்போ வேலை வாய்ப்பையும் அவங்க உருவாக்கியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கடுமையான சேலஞ்சை தாண்டி தான் அதை நிறைவேற்றிருக்கு.